Hi friends, first of all a great thanks for being in my YouTube channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கம்பேரட்டர்ஸ் பற்றி படிக்க போகிறோம். கம்பேரட்டர்ஸ் அப்படிங்கிறது எதை யூஸ் பண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப் ஆம்ப், அதாவது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ணி. ஸோ அந்த கம்பேரட்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பேர்லேயே இருக்குது. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் நம்ம கொடுக்கக்கூடிய ரெண்டு இன்புட்டை கம்பேர் பண்ணி கொடுக்கறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நமக்கு ஆப் ஆம்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இன்புட் இருக்கும். ஒன்று நான் இன்வெர்ட்டிங் இன்புட், இன்னொன்று இன்வெர்ட்டிங் இன்புட். இந்த ரெண்டுலேயுமே நாம் பொதுவாக இன்புட் கொடுப்போம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ கொடுத்த ரெண்டு இன்புட்டை கம்பேர் பண்ணி எது ஹையராக இருக்கோ அதை பொறுத்து ஒரு அவுட்புட் கொடுத்துச்சின்னு சொன்னால் அதுதான் இந்த கம்பேரட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ரெண்டு டைப் ஆஃப் கம்பேரட்டர் இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர், இன்னொன்று பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர். ஸோ ரெண்டையும் டயக்ராம் வச்சு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குற டயக்ராம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர். நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் ஃபர்ஸ்ட் ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. பொதுவாக அந்த கம்பேரட்டரில் ஒரு முக்கியமான பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த டெர்மினலில் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்களோ அதுக்கு இன்னொரு டெர்மினல் சும்மா இருக்கும் இல்லையா, அந்த சும்மா இருக்கிற டெர்மினலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ நம்ம கொடுக்கணும். அதாவது நம்ம ஒரு டிசி சப்ளை அங்கே கொடுத்து ஸ்டாண்டர்டாக ஒரு வோல்டேஜ் மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ VREF அப்படின்னு சொல்லி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த இருக்கு இல்லையா VREF அப்படின்றது, VIன்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட். ஸோ இது நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் கம்பேரட்டர் அப்படிங்கிறதுனால நம்ம நான் இன்வெர்ட்டிங் சைடு, அதாவது பாசிட்டிவ் சைன் உள்ள சைடு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துருப்போம். அப்படிப்பட்ட அந்த சிக்னல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட், வோல்டேஜ் இன்புட். ஓகேவா. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டிங்கில் ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் விச் ஃபார்ம்ஸ் அ வோல்டேஜ் டிவைடர் அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ நம்ம இன்புட்டில் கொடுப்போம். இந்த ரெசிஸ்டர் வேல்யூ நம்ம வேரி பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு வோல்டேஜை இதுக்குள்ள இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஓகேவா. இந்த ஒரு இன்வெர்ட்டிங் சைடு ஸோ ஸ்டாண்டர்டாக நம்ம ஒரு 5 வோல்ட் வச்சுக்கலாம், 10 வோல்ட் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் டிசி சப்ளை தான். ஓகேவா. சரி, ஓகே. இப்போ இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சைடில் வேவ் ஃபார்ம் இருக்குது. இந்த வேவ் ஃபார்ம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டிஷன் சொல்லிடுறேன். எந்த ஒரு கம்பேரட்டர் இருந்தாலுமே நமக்கு அப்ளை ஆகிற கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா VI less than that of VREF அப்படின்னா V0 -VSAT இருக்கும். VSAT அப்படின்னா சேச்சுரேஷன் வோல்டேஜ். இது மேக்ஸிமம் லெவல் ஆஃப் வோல்டேஜ் அக்கரிங் இன் எனி ஆஃப் த ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர். எந்த ஒரு ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபயர்லையுமே மேக்ஸிமம் லெவலாக அக்கர் ஆகக்கூடிய ஒரு வோல்டேஜ் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வோல்டேஜ், அதாவது சேச்சுரேஷன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேச்சுரேஷன் லெவல் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்புட்டை என்ன தான் வேரி பண்ணணும், அவுட்புட் வேரி ஆகாது. அதுதான் அதோட மேக்ஸிமம் பாயிண்ட் ஆஃப் வோல்டேஜ். ஓகேவா. இது இன்புட்டில் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் வேல்யூவோட கம்மியாக இருந்தால் மைனஸ் ஆகும். அதே நேரத்தில் இன்புட்டில் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் கிரேட்டர் தன் தட் ஆஃப் த ரெஃபரன்ஸ் வேல்யூவாக இருந்தால் அதோட அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆஃப் த சேச்சுரேஷன் வோல்டேஜாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனை தான் நான் அப்ளை பண்ணி இந்த வேவ் ஃபார்மை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி, இந்த கண்டிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வேவ் ஃபார்ம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். ஸோ இன்புட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சைனசாய்டல் வேவ் ஃபார்மாக இருக்கும். வேறஸ் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஒரு டிசின்றதுனால நார்மலாக ஒரு லீனியர் லைன் மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த லீனியர் லைன் மாதிரி நான் வரைஞ்சிருக்கிறது V ரெஃபரன்ஸ். வேறஸ் இது சைனசாய்டல் வேவ். இந்த ரெஃபரன்ஸ் நம்ம பாசிட்டிவ்லையும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவ்லையும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் பாசிட்டிவ் சைக்கிளுக்காக மட்டும் இதை வரைஞ்சிருக்கேன் நான் இன்வெர்ட்டிங் கம்பேரட்டரில். ஸோ இப்போ நான் பாசிட்டிவில் இந்த சைடு வரைஞ்சிட்டேன். ஸோ அதில் 0 லெவலுக்கு மேலே நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேவா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0th லெவல். இது கீழே வந்துட்டிங்கன்னா நெகட்டிவ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றுக்கு ஒன்று மீட் ஆகுது ஒவ்வொரு பாயிண்ட்லேயும். அதாவது இந்த சைனசாய்டல் வேவ்லேருந்து இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் மீட் ஆகுது. கரெக்டாக. அது எங்கெல்லாம் மீட் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டில் மீட் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்ட்டில் மீட் ஆகுது. சரி, ஓகே. இப்போ மீட் பண்ணும்போது என்ன கண்டிஷன் அக்கர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெண்டு பாயிண்டில் மீட் ஆகும்போது ரெஃபரன்ஸ் வேல்யூவோட இன்புட் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது. இதோட பீக் வேல்யூ இதான் இன்புட்டு சைனசாய்டில் அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் கிரேட்டர் தன் தட் ஆஃப் த ரெஃபரன்ஸ் வேல்யூவாக இருந்தால் அவுட்புட் நமக்கு எப்போதுமே ப்ளஸ் V சேச்சுரேஷனுங்கிறது வரணும். கரெக்டாக. ஸோ இந்த ரெண்டு பாயிண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைனசாய்டல் வேவ்ன்றது இந்த ரெஃபரன்ஸ் வேல்யூவோட பெருசாக, அதாவது அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிளாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் VSAT அப்படின்னு சொல்லுவாங்க. V சேச்சுரேஷன் வோல்டேஜ் அப்படின்னா 0க்கு மேலே இருக்கிறது தான் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் கண்டிஷனுக்கு தான் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா VI கிரேட்டர் தன் தட் ஆஃப் V ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத கண்டிஷன். அது அக்கர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் டிலே ஆகி முன்னாடி பார்த்தீங்கன்னா -VSATல அக்கர் ஆகிருக்கும். இது
அது ஏன் மைனஸ் வி சேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே அப்படியே போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து விஐ அப்படிங்கிறது வந்து வி ரெஃபரன்ஸை தாண்டலை. வி ரெஃபரன்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்கோ அதே லெவலில் தான் வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஜீரோக்கும் இடையில உள்ள லெவல் பார்த்திங்கன்னா இந்த சைனசாய்டு. இதுக்கு மேலே போனீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் வந்துடுவோம் எப்போதும் போல். பட் இந்த பாயிண்ட்டுக்கு கீழே வந்து கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் வி சேட்டுங்கிறது வந்து அக்கராகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வந்து இந்த கேப்பில் நமக்கு வி சேட்டுன்றது வந்து மைனஸில் அக்கர் ஆகுது. அதுக்கப்புறம் இது பெருசாகிறதுனால ஹையர் ஆகிறதுனால நம்ம வந்து பாசிட்டிவ் வி சேட்டுங்கிற கண்டிஷனுக்கு போயிடுவோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நெகட்டிவ் வேவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது இந்த வி ரெஃபரன்ஸை விட இந்த வேவ் வந்து நெகட்டிவ், அதாவது வந்து கம்மியாக இருக்கிற காரணத்தினால நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா மறுபடியும் இந்த ஸ்கொயர் வேவ் வந்து மைனஸ் வி சேட் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போகுது. மைனஸ் வி சேட் அப்படிங்கிற கண்டிஷனை போய் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறுது. ஏன் மேலே ஏறுது அப்படின்னா அதுக்கு அடுத்த சைக்கிளில் இந்த வி ரெஃபரன்ஸை விட வி இன்புட் வந்து அதிகமாகிடுது. ஸோ இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேல்யூவாக அந்த கம்பேரேட்டர் வந்து கம்பேர் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட்டை கொடுக்குது. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் கம்பேரேட்டர். ஸோ நம்ம வந்து கம்பேரேட்டர் வந்து இன்வெர்ட்டிங்காகவும் இருக்கலாம், நான் இன்வெர்ட்டிங்காகவும் இருக்கலாம். பட் இந்த கண்டிஷன் வந்து என்றைக்குமே வந்து மாறாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த வேவ் ஃபார்மில் நான் வந்து ஒவ்வொரு டாட்டா ஒவ்வொரு பாயிண்ட்டாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பாசிட்டிவ் சைக்கிளுக்குள்ளது, அதாவது வந்து வி ரெஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவ்லேருந்து எடுத்திருப்பாங்க, 0th லெவலுக்கு மேலே எடுத்திருப்பாங்க. இதே வந்து நெகட்டிவ் வி ரெஃபரன்ஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம், அதாவது வந்து 0th லெவலுக்கு கீழே வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ வாங்க அடுத்ததாக இன்வெர்ட்டிங் கம்பேரேட்டராக எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறேன். ஸோ இன்வெர்ட்டிங் கம்பேரேட்டருக்கும் நான் இன்வெர்ட்டிங் கம்பேரேட்டருக்கும் எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. அந்த நான் இன்வெர்ட்டிங் நீங்கள் என்ன பண்ணீங்களோ இன்வெர்ட்டிங்லாம் அப்படியே ரிவர்ஸில் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ அதாவது வந்து இன்வெர்ட்டிங் டெர்மினல் இருக்குல்ல, இன்வெர்ட்டிங் சைன் உள்ளதை வந்து இன்புட்டில் வந்து ஒரு வேவ் ஃபார்மையும் அதே நேரத்தில் நான் இன்வெர்ட்டிங்கை என்ன பண்ணோம் அப்படின்னா காமனாக வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு பொட்டன்ஷியோமீட்டர்லையும் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். பொட்டன்ஷியோமீட்டர்னா விச் ஃபார்ம்ஸ் வோல்டேஜ் டிவைடர், அதாவது வந்து வோல்டேஜ் வந்து நமக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ நமக்கு எந்த மாதிரியான இவ்வளோ வோல்டேஜ் வந்து நமக்கு வேணுங்கிறத வந்து நம்ம ரெசிஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணி நாம் வந்து நான் இன்வெர்ட்டிங்கில் வந்து இன்புட், அதாவது வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இப்போ ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் ஆச்சு, இது வந்து இன்புட் சிக்னலாக மாறிடுச்சு. ஸோ இந்த ரெண்டை வந்து கம்பேர் பண்ணி தான் நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்னா நமக்கு அவுட்புட் வரப்போகுது. எப்போதும் போல் வி இன்புட் வந்து லெஸ் தேன் தட் ஆஃப் த வி ரெஃபரன்ஸாக இருந்தால் அவுட்புட் வந்து மைனஸ் வி சேட் ஆகும். வி இன்புட் வந்து கிரேட்டர் தேன் தட் ஆஃப் த வி ரெஃபரன்ஸாக இருந்தால் ப்ளஸ் வி சேட் ஆகும் அவுட்புட் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வேவ் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன். ஸோ வேவ் ஃபார்ம் எப்போதும் போல் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து சைனசாய்டில் நம்ம வந்து கொடுத்தாச்சு. அதே நேரத்தில் வி ரெஃபரன்ஸ் நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா போன இதில் நான் இன்வெர்ட்டிங்கில் நான் பாசிட்டிவ் எடுத்த மாதிரி இதில் வந்து நான் நெகட்டிவ் சைக்கிள் எடுத்திருக்கேன். அதாவது வந்து வி ரெஃபரன்ஸ் வந்து நெகட்டிவில் வரும், 0th லெவலுக்கு கீழே இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மைனஸ் வி ரெஃபரன்ஸ், அதாவது இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து மைனஸில் ஏதாவது வந்து இன்வெர்ட்டிங்காக இருக்கும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இது என்னவாக இருக்குது அப்படின்னா இது வந்து மைனஸ் வி சேட்டாக இருக்குது. ஏன் வந்து மைனஸ் வி சேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் இந்த 2 பாயிண்டில் கரெக்டாக இந்த பாயிண்ட் வந்து மீட் ஆகலை. இந்த பாயிண்டில் மீட் ஆகும்போது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து மைனஸ் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. கரெக்டாக வி இன்புட் வந்து லெஸ் தேன் தட் ஆஃப் த வி ரெஃபரன்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சைக்கிளில் போகும். அங்கே பாசிட்டிவ் சைக்கிள் வச்சு நான் சொல்லியிருந்தேன், இங்கே வந்து நான் நெகட்டிவ் சைக்கிள் வச்சு சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த மைனஸ் வி சேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிஷன் வந்து விஐ கிரேட்டர் தேன் தட் ஆஃப் மைனஸ் வி சேட்டாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா கிரேட்டராக இருந்தால் அங்கே வந்து எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு பாசிட்டிவில் தானே வந்திருக்கணும். நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் மேபி கேட்கலாம். பட் இங்கே வந்து இந்த வி ரெஃபரன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேச்சுரேஷன் வி ரெஃபரன்ஸ் வி ரெஃபரன்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்கிறனால அந்த கண்டிஷனுக்கு அப்படியே வந்து இது ஆப்போசிட் கண்டிஷனாக இருக்கும். விஐ வந்து கிரேட்டர் தேன் தட் ஆஃப் மைனஸ் வி ரெஃபரன்ஸாக இருந்தால் அவுட்புட் வந்து மைனஸ் வி சேட் ஆகும். அதே நேரத்தில் விஐ வந்து லெஸ் தேன் தட் ஆஃப் த மைனஸ் வி ரெஃபரன்ஸாக இருந்தால் அவுட்புட் வந்து பாசிட்டிவ் சைக்கிளாகவும் இருக்கும், அதாவது வந்து ப்ளஸ் வி சேட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டிங் கம்பேரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி நான் சொன்ன அந்த ஒரு கண்டிஷனை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் சைக்கிளை பொறுத்து கம்பேர் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் கொடுக்கக்கூடியது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த கம்பேரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆப் ஆம்பை யூஸ் பண்ணி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த இன்புட்டாக மாற்றணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்புட்டில் வந்து ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி விட்டுறணும். அந்த ரெசிஸ்டருக்கு அடுத்து நம்ம லோட் அப்படிங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஜெனார் டயோடை வந்து பேக் டு பேக் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த அவுட்புட் வந்து உடனே ரொம்ப வேகமாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் அப்படிங்கிற லெவலை வந்து அச்சீவ் பண்ணிவிடும். ஸோ அப்படி சேச்சுரேஷன் லெவலை வந்து அதை அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவுட்புட் வில் பிகம் இன்டிபெண்ட் ஆஃப் த இன்புட். அதாவது வந்து எப்படி அப்படின்னா அவுட்புட் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா வந்து இன்புட்டில் உள்ள கண்டிஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒருவேளை அவுட்புட் வந்து சேச்சுரேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இன்புட்டை என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து அவுட்புட் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாதுங்கிறது தான் வந்து உண்மை. கரெக்டாக அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் நமக்கு வேண்டும் என்று சொன்னால்
நம்ம இந்த மாதிரி வந்து பேக் டு பேக் Xenon டயோட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கனெக்ட் பண்ணிங்கன்னா நான் சொன்ன கண்டிஷன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நார்மலாக நம்ம ஐடியல் கண்டிஷனை கம்பேர் பண்ணும்போது ப்ராக்டிக்கல் கண்டிஷன் வந்து டைம் வந்து ரொம்ப லாங்காக எடுக்கும். ஸோ இதுக்காக வந்து நம்ம ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஐசிஸ் நிறைய யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து இன்னொரு விஷயம். இதில் அப்ளிகேஷன் என்னெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் மீட்டர்ஸ் இருக்குது, விண்டோ டிடெக்டர் இருக்குது, ஜீரோ கிராசிங் டிடெக்டர், இப்படி நிறைய டைப் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது. ஃபேஸ் மீட்டர்னால் 2 வோல்டேஜ் லெவலுக்குள்ள ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோங்கிறது வந்து மெஷர் பண்ணி நம்ம கொடுக்கும். ஜீரோ கிராசிங் டிடெக்டர் அப்படின்னா வந்து கரெக்டாக எந்த லெவலில் ஜீரோ வந்து கிராஸ் பண்ணுதுங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சேன். கம்பேரட்டர்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குங்கிறத நம்புறேன். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை பார்க்குறேன். டவுட்ஸ் தான் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. So see you guys, take care, bye, cheers, stay home, stay safe and thank you for watching.